கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். எவ்வளவு பெரும் மேன்மையான ஒரு அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் யோசுவா கர்த்தரோடு கூட பேசின நாட்களில் நடந்த சம்பவம். இதை ஒற்ற சம்பவம் இது நாட்களில் நடந்தது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாள், இந்த மாதம் முழுவதும் எனக்கு எப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளை சந்திக்க நான் என்ன செய்வேன், எனக்காக யார் பேசுவார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, அன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினவர் இன்று உனக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று உன்னுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுப்பார். உன் குடும்பத்தின் காரியங்கள், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லாவற்றிலும் அவருடைய மகிமை உனக்கு முன்பதாக சொல்வதை நீ காண முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்று இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின என் ஆண்டவர் நிச்சயமாக இன்று தம்முடைய மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கிற தோல்விகள், உன் வாழ்வில் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் இந்த மாதத்தில் உன்னை விட்டு மாறும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, முழுமையாக நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். உம்மை விட்டு நான் யாரிடத்திலும் போக மாட்டேன். இந்த உலகம் அல்ல ஆண்டவரே, நீரே எனக்கு உதவி செய்யும், உம்முடைய கரம் என்னை தாங்கட்டும் என்று சொல்லி முழுமையாக இன்று அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களை அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்மை தாழ்த்தலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? முழுமையாக ஆண்டவரே, என் வாழ்வை உமக்கு கொடுக்கிறேன், எனக்காக நீர் யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல அப்பா, நீர் எனக்காக வழக்காடும், யுத்தம் செய்யும். ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வேலை ஸ்தலத்தில், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியங்களில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சூழல்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இவர்களுக்கு அற்புதத்தை செய்யும். அன்று இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினவர், அன்று அற்புதத்தை செய்து என் ஆண்டவருடைய கரம் இன்றும் குன்றி போகவில்லை. நீர் செய்கிற அற்புதங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ருசிக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.